வரலாற்று சிறப்புமிக்க புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார்கோயில் அமைந்துள்ள ஆத்மநாத சுவாமி திருக்கோயிலை பத்தி இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயில் மதுரையை ஆண்ட அரிமர்தன பாண்டியனின் அமைச்சராக இருந்த மாணிக்கவாசகரால் கட்டப்பட்டது. சிவன் கோயில்களிலேயே தெற்கு பார்த்த சிவனாலயம், நந்தி, பலிபீடம், கொடிமரம் இல்லாத ஒரே சிவன் கோயில். இங்கே உள்ள சாமி பெயர் ஆத்மநாதர். ஆத்மா என்றால் உயிர், நாதர் என்றால் தலைவர், உலகில் உள்ள உயிர்களை எல்லாம் காக்கும் தலைவன் என்பது இதன் பொருள். மாணிக்க வாசகர் பாடிய திருவாசகத்தை சிவன் தன் கையால் எழுதிய ஓலைச்சுவடியும் இங்கு உள்ளது. நம்ம பொதுவா சிவன் கோயில்கள்ல நவகிரக மண்டபம் பார்த்திருப்போம். ஆனா இங்க நவகிரக தூண்கள் இருக்கும். நம்ம ஆத்மநாதருக்கு 6 கால பூஜையுமே புழுங்கல் அரிசி சோறு, பாகற்காய், முளைக்கீரை, சாமிக்கு எதிரில உள்ள பெரிய கல்லுல ஆவி பறக்க நைவேத்தியம் பண்ணுவாங்க. சிவன் கோயிலா இருந்தாலும் இங்க பக்தரான மாணிக்கவாசகருக்கு தான் முதலிடம். சிற்பக்கலைக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கும் இந்த கோவில்ல நிலைவாசல்லையே அஸ்வினி முதல் ரேவதி வரை உள்ள 27 நட்சத்திரமும் பகலில் உதிக்கக்கூடிய அவிச்சம் நட்சத்திரமும் செதுக்கியிருப்பாங்க. கிரகண நேரத்திலுமே நடை திறந்திருக்கும். 6 சபைகள் கொண்ட கோவில். இங்கே தீபத்தை நாம தொட்டு வணங்க முடியாது. இப்படி எண்ணற்ற வரலாறுகளை கொண்ட கோவில் தான் நம்ம ஆத்மநாதர் கோவில். வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோயிலுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுங்க. இந்த கோயிலுக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க.